வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் 2026 என்ன பண்ண போகுது? பொதுவாக 138 நாட்கள் இருக்க போகக்கூடிய இந்த சனி வக்ரம் ஒரு முக்கியமான வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்குமா, இல்லை சோதிக்குமா, கவனமாக எங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணக்கூடியவங்க, நல்ல புத்திசாலி, ரொம்ப திறமையானவங்க, வித்தைக்காரகன் உங்களுக்கு ராசியாதிபதி. அப்படிங்கும்போது வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யாருக்கா இருந்தாலும் கைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா தன்னால் போய் கைட் பண்ணக்கூடியவங்களும், தன்னால் ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய சுயநலவாதியாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும் உங்களுக்கு, ரெண்டுக்கும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுவீங்க. தன்னுடைய சுயநலத்துக்கு மீறி ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க. என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, அதில் ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக இவங்களுக்கு பேர் புகழ் அப்படிங்கிறதுல ஒரு அடிக்ட் இருக்குங்க, சரிங்களா? ஆனால் அது கிடைக்காம நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ஒன்று வரும். அதாவது ஏக்கம் கிடைக்குமா, நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமா, நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குமா, நம்ம தொழிலில் ஒரு ரெக்கக்னைஸ் எப்போ வரும், கௌரவம் எப்போ வரும், பட்டம் பதவி எப்போ கிடைக்கும். படிக்கும் போது பட்டம் பதவியை பற்றி யோசிப்பாங்க, படித்து முடிச்ச பிறகு தொழிலில் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை என்னன்னா, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே கௌரவப்பட்ட பதவி இல்லை ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் கிடைச்சிட்டா அது நிரந்தரமாகும், அதை பிடிச்சி வச்சுக்கணும். இவங்ககிட்ட ஒரு விஷயம் காற்றுள்ள போதே துற்றிக்குள் அப்படிங்கிறவாங்க இல்லையா, அது மாதிரி எப்பெல்லாம் அவங்களுக்கு சந்தர்ப்பம் வருதோ அதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாலும் வெற்றியாளராக ஆக முடியலேன்றது சில நேரத்தில் சங்கடமாக இருக்கும். அது உங்கள் ஜனனகால ஜாதகம் தான் சொல்லணும், சரிங்களா? தசாபூத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கு நன்மை பலன்கள் அதிகமாக ஏற்படும். தசாபூத்திகள் ரொம்ப ராங்காக அவயோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்தால் தான் நாங்கள் கோச்சார பலன்கள் என்ன தான் சொன்னாலும் 30% ஒர்க் ஆகும், 70% உங்களோட ஜாதகத்தை ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு டிசிஷன் பாயிண்ட்டும் டிரான்சிஷனும் முடிவு பண்ணுது. இந்த சனி வக்ரம், சனி பலன்கள், பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பலன் கொடுக்கும். ஆனால் தசாபூத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜூலை 27க்கு அப்புறம் நல்ல இந்த சனி வக்ரம் 10ஆம் இடத்துல கர்மகாரகன் கர்மத்திலே இருக்கிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துல வக்ரம் ஆகுறாரு. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். பொதுவாகவே சனி வக்ரம் ஜாதகத்தில் இருக்கும்போது சனி வக்ர பயிற்சி பீரியடில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனி வக்ரம் என்ன பண்ணும்? தொழிலில் 10லே வர்றதுனால தொழில் ஸ்தானம், பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும். கிடைக்கும், ஆனால் ஒரு சில சங்கடத்தை கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். அப்போ 10ல் இருக்கக்கூடிய தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சரிங்களா? அப்போ நிறைந்த ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். 10ல் ஒரு பாவி உட்காரணும், இல்லை பாவி பார்த்தாலும் ரொம்ப நல்லது தான். ஆனாலும் 10ல் சனி இப்போ உட்கார்றது ரொம்ப யோகத்தை தான் கொடுக்கும். தொழிலில் கடினமான உழைப்பின் பேரில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல பணி அப்படின்னா, உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு உதவி கிடைக்கும். இந்த காலத்தில் மிதுனம் 10ல் சனி வக்ரமாக இருக்கும்போது பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகமாகிற அடிப்படையில் எந்தெந்த இடத்துல பார்க்குதோ அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ எந்த இடத்துல கவனமாக நான் இருக்கணும் மேடம், அதை சொல்ல போகிறேன். 10ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்படிங்கும்போது விரைய செலவு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். அப்போ விரைய செலவு அதிகமாகுமா? கண்டிப்பாக ஆகும். கடன், உபத்தொகைகள்,
அப்படிங்கிறது ஏற்படும். நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உஷாராக இருக்கணும்னு சொல்ல வரேன். சில நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே பண்ணிடலாம், நாளைக்கு மார்னிங்லேருந்து எல்லா வேலைகளும் சரியாக செய்யலாம்னு நினச்சி பிளான் பண்ணிடலாம் பண்ணுவீங்க. சில டைமில் அது நடக்கவே நடக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி சரியான நேரத்தில் சரியான விஷயத்த பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பிரச்சனை அனுபவிப்பீங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ வெளிநாடு ஏதாவது தொடர்புடையவங்களுக்கு அந்த வெளிநாடு போகிறதுக்குரிய சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தூக்கம் வராமல் இருக்கும். அது தூக்கம் வர வைக்குங்க. எப்படி வர வைக்கிறது? ஃபோனை வச்சுட்டாலே தூக்கம் பாதிப்பு வந்துடும். நிறைய பேர் இப்போல்லாம் நிறைய டைம் நைட் டைம் ஃப்ரீயாக இருக்கேன்ற பேரில் எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்போ நம்ம வேணும்னே பண்ணால் இன்னும் இந்த நேரங்காலம் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் மன சங்கடத்துக்கும் ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். சரி, 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஒரு சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால என்னங்க மேடம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனே கிடையாது, இவ்வளோ நாள் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கடவுள் அப்படின்னு சொல்கிற புலம்பல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வீடு மனை ஏதாவது வாங்கணும் இல்லை கட்டுறீங்க அப்படின்னா அதில் சில தொந்தரவுகள் ஏற்படும். அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணணும். கரெக்டாக லோன் ப்ராசஸ் உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வீடு மனை விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வேறு எங்கே கவனம்? தாயாரோடைய உடல்நிலை, தாயாரோடைய வாக்குவாதம் தவிர்க்கிறது இப்படிலாம் அவங்களுக்கு நல்லது கொடுக்கும். வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். இல்லை வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ மரகாதிபதி புத்தியோ தசையோ நடந்துச்சுன்னா இன்னும் கவனமாக இருக்கணும். அது நடந்தாகுங்கிறது ஒரு விதி. அப்போ அந்த தசா புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு ரூபத்தில் பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது. முக்கியமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் டிரைவ் பண்ணாமல் செல்ஃப் டிரைவிங் அப்படின்றது பண்ணாதீங்க. ஒரு நைட்டுக்கு மேலே 6 o'clock மேலே செல்ஃப் டிரைவிங்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். நைட் ட்ராவல்ஸில் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மை பலன் ஏற்படுத்தும். 10ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒன்றும் பிரச்சனை வரும், இல்லை லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனை வரும். அப்போ லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒத்துழைச்சி போங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பிஸ்னஸை பற்றி சரியாக புரிய வச்சு அதை அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்கள் ரெண்டுமே தொந்தரவாக இருக்கும். ஒன்று இதில் இல்லை அதில். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களை பேர் கிடக்கூடிய விஷயங்கள் சிலதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அதில் பி கேர்ஃபுல். உங்கள் ரகசியத்தை வெளியிடாமல் பார்த்துக்கோங்க. கடவுளுடைய புண்ணியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த வருடம் சனி வக்கரத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸுங்கிற மாதிரி நிதானமாகவும் பொறுமையாகவும் போகும்போது மிகப்பெரிய வெற்றி இருக்கும். எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுன்றதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் கேண்டார். இப்போ நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மேலாக இருக்கலாம், உங்களுக்கு ஆணாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கும்போது ஆணாக இருக்கும்போது மிகப்பெரிய உஷாரான நிலையை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை இன்பகரமாக அமையும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகாதீங்க. பழைய பிரச்சனை திரும்பி தலை தூக்கும். தொழிலையோ உத்தியோகத்தில் அதை நீங்கள் கண்டுக்கவே கூடாது. கடவுளை வேண்டுங்க, ஆன்மீக பயணத்தை தொடங்குங்க, ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடாக இருங்க. அப்போது உங்களுக்கு சரி பண்ணி நீங்கள் போவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள், டிசிப்ளின், மேனரிசம் இதெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் டிசிப்ளின் மேனரிசம்லாம் குறை சொல்ல முடியாது. நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பீங்க எல்லா விஷயத்தையும். அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லா ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆகும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வேலைகளில் கவனமாக இருக்கணும், எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிற விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ரம் பவராக வேலை செய்யறதுனால சில பேருக்கு மிகப்பெரிய பட்டம், பதவி, கௌரவம் அப்படிங்கிறது ஏற்படும். ப்ரொமோஷன்ஸ் நிறையா கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த ஒரு இடமாற்றங்கள் அமையும், எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கும். வெளியூர் போய் நல்லா பிழைப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நல்ல நன்மை பலன்கள் ஏற்படும். குழந்தைங்கனாலேயோ பெற்றோர்கள்னாலேயோ ஒரு சில உபத்திரங்கள் இருந்தாலும் அது நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையிலையும் நல்லா இருக்கும்.
உங்கள் 10ஆம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்துருக்கிறாரு, வக்ரமும் ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் நிரந்தர வெற்றி அது கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.